வணக்கம் அனைவருக்கும். கட்சியில ஆரம்ப நாட்கள் 2010-11 சேர்ந்து இயங்குகிற போது எந்நேரமும் கட்சி பற்றிய சிந்தனை தொடர்ச்சியாக வேலை செய்வோம். அண்ணன் இந்தந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொல்வார், அந்தந்த வேலைகளை செய்வோம். கட்சியை வளர்ப்பதற்கான வேலைகள், போராட்டங்களை முன்னெடுப்பது, கொடியேற்றுவது, ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்கு. என்னதான் வேலை செஞ்சாலும் அந்த வயசுல ஒரு துடுக்குத்தனம் இருக்கும். வம்புழுக்கிறது, ஃபேஸ்புக்கில் கருத்து சொல்றது, எழுதுறது, ட்விட்டர்ல சண்டை போடுறது, அதை எங்க செட்டில் எல்லாருமே பண்ணுவோம். நான் பண்ணுவேன், துணை பண்ணுவோம்ல. நாங்களாவது பரவாயில்ல. எங்க ஆளு செந்தில் நாங்கள் ஜெர்மன்ல இருந்தாப்ல, இஸ்ரேல்ல, அங்க இருந்து சிலைய உடப்பட்டாப்ல. எல்லாரும் அண்ணன் கிட்ட பஞ்சாயத்து வச்சுட்டாங்க. ஜெர்மன்ல இருந்து சிலைய உடப்பாங்க, இங்க இல்லையடா அவன் அப்படின்னு சொல்லி அப்புறம் எனக்கும் செந்தில் சண்டை. இந்த மாதிரி தொடர்ச்சியா சண்டை நடந்துட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு இந்த சண்டையெல்லாம் போடுறதை விட்டுட்டு ரொம்ப முதிர்ச்சியா பக்குவமா அணுக ஆரம்பிச்சா, அதன் பிறகு எங்களுக்கு அடுத்த சண்டை வந்தாங்கல்ல, அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்றது, இதெல்லாம் தப்பு, இப்படி பண்ணாதீங்க, இதெல்லாம் முதிர்ச்சியற்ற செயல் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கோம். நானுமே நிறைய பேர் சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஆட்கள்கிட்ட நான் இப்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க எப்படி இருந்தீங்களோ அந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி இருந்தோமோ நம்ம சரியாயிட்டோம். நமக்கு பிறகு இப்போ ஒருத்தன் வந்திருக்கான், அவன் எந்த ரகமே கண்டுபிடிக்க முடியல. அவன் ரொம்ப ஆபத்தான ஒரு, நான் அதுதான் உங்களெல்லாம் கையெடுத்து நான் கும்பிடுவேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் அறிவுரை சொன்னோம் எல்லாரும் அழிச்சிருங்க, அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. இப்ப அண்ணன் இங்க பேசுறவங்க சொன்ன மாதிரி நிறைய அண்ணன் ஜெய்சீலன் அவர்கள் கூட சொன்னாங்க, கட்சிக்குள்ள நிறைய சிக்கல்கள் வருது அப்படின்னு. நான் ஒரு காலகட்டம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் பெருசா இல்லாம புத்தகங்களை படிச்சுட்டு அண்ணா சொல்றதை கேட்டுக்கிட்டு ஊர் ஊரா பயணப்பட்டு கட்சி கூட்டம் பேசிட்டு அப்படியே இருந்தா ஒரு அமைதியா கொஞ்சம் சொந்த வேலையெல்லாம் இருந்தேன். இப்ப என்ன பெரிய சிக்கல்னா, ஒரு 2 வருஷமா சொந்த ஊர்ல இருக்கேன், சொந்த தொகுதிக்குள்ள இருக்கேன். இந்த 2 வருஷமா அந்த தொகுதியில நடக்கிற பிரச்சனைகளை நான் பாக்குறேன். அப்பதான் எனக்கு தெரியுது, இந்த மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிற பொறுப்பு எவ்வளவு சுதந்திரமான பொறுப்பு, எவ்வளவு கூட்டம் பேச முடியுது, எவ்வளவு தூரம் பயணம் பண்ண முடியுது. இங்க சொன்னது உண்மைதான். ஒரு தரப்பு வேலை செய்யறாங்க, ஒரு தரப்பு வேலை செய்யாம இருக்கிறாங்க. இந்த புகார்கள் வருது, குற்றச்சாட்டுகள் இருபுறமும் வருது. ஆனா இதுல என்ன பெரிய சிக்கல்னா, யார் மேல தவறு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதும் அதற்கான தீர்வு காண்றதும் இடியாப்பத்துக்கு தலைப்பு தேர்றது போல. அவன் ஆரம்பிப்பான் 2010 இது நடந்துச்சு அப்படின்னு ஆரம்பிப்பான். நம்ம 2026 5 வாழ்ந்துட்டு இருப்போம். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சு போயிடும். இப்ப இதெல்லாம் தீர்க்கமா விசாரிச்சு சொல்லி, இதுல இன்னொரு கேட்டகரி இருக்கு. 2 கேட்டகரி பத்தி என்ன ஜெயிச்சு சொன்னாங்க. ஒருத்தர் வேலை பார்க்கறவங்க, ஒருத்தவங்க வேலை பார்க்குற மாதிரி நடிக்கிறவங்க, அல்லது வேலை பார்க்கறவங்கள சொல்றவங்க, அண்ணன் சொல்றவங்க. நடுவில் ஒரு குழு இருக்கான், எப்படியாவது வேலை பார்த்து செஞ்சு தொலைங்கடா, இந்த பிரச்சனையை முடிச்சு தொலைங்கடா, கட்சி எங்கடா, தேர்தல் வருதா, இந்த மாதிரி ஒரு குழு இருக்கு. எப்படியாவது இதை முடிகிற முதல்ல அப்படின்னு சொல்லி. ஆக இந்த மாதிரியா நிறைய சிக்கல்கள் இருக்கு நமக்கு. நான் என்ன ஒண்ணு பண்ணலாம், வர்ற வழியில கூட வெளியில நிறைய 2 பக்கம் சேர் போட்டு நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. நான் ரொம்ப நாள் கழிச்சு வரதால எனக்கு புதுசா இருந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை, டேக் எல்லாம் போட்டு அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம ஒன்று பண்ணுவோம். எந்தெந்த தொகுதிகளில் சிக்கல் இருக்கோ அந்த தொகுதிகளுக்கு ஒரு போர் நிறுத்த ஒப்பந்த மாதிரி நம்ம தயார் பண்ணுவோம். அண்ணன் முடிவையில் 2 தரப்பு கையெழுத்து போட்டு போயிட்டு வேலையை பண்ணுவோம். அதுக்கு மேல எந்த சிக்கலும் தேவையில்லை. ஏன்னா நமக்கு நாட்கள் மிக குறைவா இருக்கு, தேர்தலுக்கு நேரம் மிக குறைவா இருக்கு. மிக தீவிரமாக வேலை பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாம் இருக்கிறோம். நம்மை சூழ்ந்து எதிரிகள் சூழ்ந்து இருக்கிறார்கள். அரசியல் விளம்பரமாக அமைந்த பெரிய சிக்கல் என்னன்னா, நான் ஏற்கனவே கூட சொன்னேன், சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு தம்பி எனக்கு அழைச்சா, ரொம்ப நல்ல தம்பி, கட்சிக்காக மிக தீவிரமாக வேலை பார்க்கிற தம்பி, தீவிர மன உளைச்சல் அழைச்சா. தொடர்ச்சியா அந்த திராவிட கட்சிகளை ஜெயிச்சுட்டு இருக்கு, தொடர்ச்சியா நம்மை மக்கள் அங்கீகரிக்கிறதுக்கு காலம் எடுத்துக்கிறாங்க. திராவிட கட்சிகள் திமுக அதிமுக பணம் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் தாண்டி நம்ம எப்படி வெல்றது? திமுக அதிமுக பணம் கொடுக்கிற போது ஒன்னு திமுக, இல்லைன்னா அதிமுக, ஒன்னு 1000 ரூபாய், இல்லைன்னா 2000 ரூபாய், இந்த மாதிரி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் புரிகிறது. அந்த இடத்துக்குள்ள நம்ம வரவே மாட்டோங்கிற மாதிரி தீவிரமான மன உளைச்சல்ல பேசிக்கிட்டு இருந்தான். அப்ப அவன் சொன்னான், நம்ம பணம் கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னான். கொடுக்க மாட்டோம் அப்படி சொல்றாங்க, மன உளைச்சல்ல. அப்படி அவன் சொல்லும் போதே என் பாக்கெட்ல இருந்து 110 ரூபாய் அவன் கிட்ட
சைக்கிளே சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவன்கிட்ட பாக்கியம் இல்லை. ஆனால் பணத்தையும் தாண்டி நம்முடைய உழைப்பை அங்கீகரித்து, நம்முடைய நேர்மையை, கொள்கையை, உறுதிப்பாட்டை அங்கீகரித்துதான் 36 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் நம்மை அங்கீகரித்திருக்கிறார்கள். அத்தனை வாக்கு மதிப்புமிக்க வாக்கு, அத்தனை வாக்கு மதிப்புமிக்க வாக்கு. தொடர்ச்சியாக அரசு என்பது விளம்பரம் ஏற்படுத்தப்பட்டுவிட்டது. தொடர்ச்சியாக புதியவர்கள் வந்திருக்கிறார்கள். ஜனநாயகத்தை யார் வேண்டுமானாலும் வரலாம், கட்சி தொடங்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களுடைய கொள்கை எப்படி இருக்கிறது என்பது மிக மிக முக்கியம். திமுக விளம்பரம் செய்கிறது, அதிமுக விளம்பரம் செய்கிறது. திமுக விளம்பரம் செய்யறது நமக்கு பிரச்சனை இல்லை. அவர் கிளம்பி, அவர் தயாராகி, எல்லா அலங்காரங்களையும் முடிச்சுக்கிட்டு வெளியில வந்து மக்களை சந்திக்கிறதுக்குள்ள ஒரு காலம் ஓடி நமக்கு பிரச்சனை இல்லை. சுனந்தா அவர்கள் சொன்னது போல அதிமுக பிராண்டிங் தான் தெரியாது. அவன் பங்களாதேஷ் எழுதியிருந்தா பால கணேசன் படிக்கிறாள் அதிமுக. அவனுக்கு அந்த விஷயமே என்ன தெரியாது. அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. இப்ப இன்னொரு புதிய ஒருவர் வந்திருக்கிறார், ஒரு பிராண்ட்னு சொல்றாங்க, பெரிய நடிகர்னு சொல்றாங்க, கூட்டம் கூடுன்னு சொல்றாங்க. நான் மிக தெளிவாக சொல்லுவேன், மதிப்பிற்குரியவர்களே, நம்மிடத்தில் இருக்கிற இந்த பிராண்டை தவிர உலகத்தில் வேற எந்த வாங்கும் இல்லை. இந்த பிராண்ட் ஈக்குவல் டு சே குவேரா, இந்த பிராண்ட் ஈக்குவல் டு ஃபிடல் காஸ்ட்ரோ, இந்த பிராண்ட் மாசேதுக்கு மாவோவிற்கு நிகரானது. இதுதான் பிராண்ட். பிரபாகரன் தான் பிராண்ட், சீமான் தான் பிராண்ட் அம்பாசிடர். வர்ற தேர்தலில் வெற்றிக்காக உழைப்போம். வெற்றியோடு மீண்டும் ஒரு கூட்டத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் இமாயின் கபீர்.